ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரரோ வெட்கம் அறியார். பாருங்க, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லையா? 100க்கு 100 உண்மையில நம்ம ஆண்டவர் யார்? நீதியுள்ள நியாயாதிபதி. தேவப்பிள்ளையில அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவர் அநீதிக்கு தேவன் கிடையாது, நீதியின் தேவன். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அவர் எப்படி நீதிபரராக இருக்கிறாரோ அவர் நம்மையும் அவர் நீதிமானாய் மாற்றிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில உங்களுக்கு என்ன காரியத்தில் நியாயம் வேணும்? ஒருவேளை மனுஷங்களுக்கு அநியாயத்தை இழைத்து கொண்டிருக்காங்களா? அநியாயமாக நீங்கள் பழி சொற்களினால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் அநியாயமாக பாதிக்கப்படுறீங்களா? அநியாயமான குற்றச்சாட்டுகள் மேலே வருதா? ஒருவேளை உங்கள் மாமியாரோ ஒரு மருமகளோ தேவப்பிள்ளையில் ஒருவேளை உங்கள் பெற்றோர்களோ உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அநியாயமான காரியங்களை செய்கிறாங்களா? உங்கள் வழக்கு அநியாயமாக போடப்பட்டிருக்கா? பயப்படாதீங்க, கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக வழக்காடுவாருங்க. உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி ரட்சித்துக் கொள்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா? கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஒருவேளை நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து காரியங்களை, நியாயமாக வர வேண்டிய காரியங்களை உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கா? பயப்படாதீங்க, அவர் நீதியுள்ளவர். அல்லேலூயா. காலைதோறும் அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் நீதி செய்து நல்ல பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பாருங்களேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள கர்த்தராக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர் நீதி செய்யணும், அவர் நியாய காரியத்தை செய்யணும், நீதியில் அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதியில் பிரியப்படுகிறதுனால உங்களுக்கு நியாயமாக என்ன காரியம் வரணுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு நீதி வரணுமோ, உங்களுக்கு சரியான பதில் வரணுமோ, தேவப்பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு நீதி செய்ய அவர் உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நீதியில் பிரியப்படுகிற கர்த்தர். அப்போ நீதி செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். மனுஷங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கலாம், அவர்கள் அரசாங்கங்களுக்கு அநியாய காரியங்களை செஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவர். இதே சங்கீதத்தின் புஸ்தகம் 129ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஆமென். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார். அல்லேலூயா. துன்மார்க்குடைய கயிறுகளை அறுப்பாருங்க. உங்களுக்கு துன்மார்க்கமா, உங்களுக்கு அநியாயமா, உங்களுக்கு விரோதமா பல காரியங்கள் இழைக்கப்பட்டிருக்கலாம். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறனால, நீதியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறவனால துன்மார்க்கமாக வருகிற காரியங்களை அறுத்து போடுவார். அவர் நியாயம் செய்வார். உலக நியாயம் கொடுக்காமல் இருக்கலாம், நீதி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். என்ன காரியத்தில் உங்களுக்கு நியாயம் வேணுமோ, நீதி வேணுமோ, தேவப்பிள்ளையில் நிச்சயமாக அதில் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ நீதியுள்ள நியாயாதிபதியா, நீதியில் புரியப்படுகிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உங்கள் நியாயத்தை, நீதியை வெளிப்படுத்துகிறீர் அல்லவா அப்பா. யாருக்கு என்னென்ன காரியத்தில் பதில் வரணுமோ, நியாயம் கிடைக்கணுமோ, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பதில் கொடுத்து ஆமென் நன்ற அவங்களுக்கு நீதியை வெளிப்படுத்துவீராக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நியாயக்காரர்கள் அறுத்து போடப்படட்டும். எங்களை ஆசீர்வதி, எங்களை பாதுகாத்துக்கணும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் நீதி செய்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.